பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான புகாரில் திருநாவுக்கரசு, சபரி, வசந்தகுமார், சதீஷ் ஆகிய 4 இளைஞர்களும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் சமூக வலைதளங்கள் மூலம் இளம் பெண்களை நண்பர்களாக்கி அவர்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக சில இளைஞர்கள் மீது புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் மாக்கினாம்பட்டியைச் சேர்ந்த தொழிலதிபர் கனகராஜ் என்பவரது மகன் திருநாவுக்கரசு மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சபரிராஜன், சதீஷ்குமார், வசந்தகுமார் ஆகிய இளைஞர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த இளைஞர்கள் 60க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தி வன்செயலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதில் ஆளும் கட்சியினர் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பல்வேறு தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டதால் கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் திருநாவுக்கரசு உட்பட 4 இளைஞர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட உள்ளனர். இந்த நிலையில் திருநாவுக்கரசுக்கு ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பொள்ளாச்சி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார்.